ட்ராமாவோட ஓப்பனிங்லயே வந்து ஹீரோயினி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, இத்தனை வருஷமா உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தேன், என்ன ஏமாத்திட்டு எப்படிடா வேற ஒரு பொண்ணை உன்னால பார்க்க முடிஞ்சுச்சு, இந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்ல, எனக்கு மட்டும் ஏன் தான் நல்லதே நடக்க மாட்டேங்குதோ, எப்ப பார்த்தாலும் அனாதையாவே இருக்கேனே அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு யோசிச்சு பார்க்கறான். என்னன்னு பார்த்தா ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இதை நான் என் ஆளுகிட்ட கொடுக்க போறேன்னு. அவளும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி கூட்டிட்டு போறாளா. அங்க போய் ஒரு பார்ல பார்த்தா அவன் வேற ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு, அவ கூட நான் சும்மா தான் பழகிக்கிட்டு இருக்கேன், அவ ரொம்ப புவர் ஃபேமிலி, என் லைஃப் ஸ்டைலுக்கு அவ செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துருந்த ஒருத்தி கிஃப்ட் கொடுப்பா, அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவ தோல்ல கைய போட்டுக்கிட்டு ஓவரா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த ஹீரோயினி வந்து ஷாக் ஆகி கையில வச்சிருந்த கிஃப்டை கீழே போட்டுருவா. இப்ப இவங்க எல்லாருமே ஹீரோயினிய பாத்துருவாங்க, பார்த்தா கூட அவன் எதையுமே கண்டுக்காம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பிளாஷ்பேக்க தான் வந்து ஹீரோயினி இப்ப யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. இவ என்ன இப்ப கத்திக்கிட்டு இருப்பானா, இந்த நாளை நோட் பண்ணி வச்சுக்கடா, உன்னை விட 100 மடங்கு ஹேண்ட்ஸமான ஒரு பையனா பார்த்து லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லையிலே கீழே விழுக போவாளா. ஹீரோ வந்து மாசா புடிச்சிருவான். 2 பேருக்கும் அப்படியே ஒரு ரொமான்டிக் லுக் ஒண்ணு போய்கிட்டு இருக்கும். ஹீரோயினி வந்து என்ன யோசிப்பானா, கடவுள் அதுக்குள்ள என் வாழ்க்கையில வந்து கண்ணு திறந்து வச்சுட்டாரா, இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையனா இருக்கானே அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பா. ஹீரோயினி இப்ப ஹீரோ கிட்ட கேப்பா, என் கூட உங்களால ஸ்டே பண்ண முடியுமா ஒன் நைட் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினி வந்து ஹீரோவை கிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருவா. அப்புறம் ஹீரோ சும்மா இருப்பானா, 2 பேருக்கும் பயங்கர கிஸ்ஸின்னு போயிட்டு இருக்கும். இப்ப ஹீரோயினி வாங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்கே கூட்டிட்டு போயிடுவா. பார்த்தா ஹீரோவும் பின்னாடியே போயிடுவான். இப்ப ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அவங்களுக்குள்ள பயங்கரமான ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப இவங்களோட ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில ஹீரோயினி ரொம்ப பொறுமையாவே எந்திரிப்பா. ஹீரோவை பார்த்தா ஒன்னு ஷாக் ஆயிட்டு, அச்சோ தப்பு பண்ணிட்டேனே, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுவா. 1 மந்த் லேட்டர்னு காமிப்பாங்க. ஹீரோயினி ஹாஸ்டல்ல இப்ப படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பா புக்கு மேல. அப்ப கூட ஹீரோ கூட இருந்த ரொமான்ஸ் தான் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குமா. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்து 1 மாசம் ஆச்சு, இப்ப கூட அவரோட நினைப்பு என்னை விட்டு போகவே இல்லையே, இத பத்தி இனிமே யோசிக்க கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கையில ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கா, அனாட்டமி கிளாஸ்க்கு டைம் ஆகலையாடி அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு தான் அவ கேட்டுட்டு இருப்பா. உடனே கிளம்புறேன்டி, சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயினியும் ஃப்ரெண்டும் இப்ப கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாளுங்க. ஃப்ரெண்டு வந்து புதுசா வரப்போற ப்ரொஃபஸரை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பா. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காராண்டி, எக்ஸாம்பிள் இப்ப புதுசா வர்றவர் என்ன கிளாஸ் எடுப்பாரு, அவர் ஹேண்ட்ஸமா இருந்தா போதும்டி அப்படி இப்படி பேசிட்டு இருப்பாளா. ஹீரோயினி சொல்லுவா, என்னடி சும்மா நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு திட்டிட்டு இருப்பாளா. அந்த டைம்ல தான் ஹீரோ வந்து கிளாஸ் ரூமுக்குள்ள மாசா என்ட்ரி கொடுப்பான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினி பயங்கர ஷாக் ஆயிடுவா. இந்த டிராமாவை கண்டினியூவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விசிட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.